இன்றைய நாளில் நாம் தேவ செய்தியாக ஒரு சங்கீத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு புது வாழ்வு. புது வாழ்வு. உங்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு புது வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்முடைய சங்கீத புஸ்தகத்தில் எடுக்கிறேன். 126ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலிருந்து தான் உங்களுக்கு புது வாழ்வை செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தை வேகமாக ஒரு வாசியுங்கள். மைக்கில் வாசிக்கிறாங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீத புஸ்தகம் ஆரோகண சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகளை குறித்து அவர்கள் பாடிக்கொண்டே பிரயாணம் செய்கிறதான ஒரு காரியம்தான். அதுதான் ஆரோகணம் என்று சொல்லுவார்கள். இந்த சங்கீதத்தை யார் எழுதினது என்று தெரியாது. ஆனாலும் கூட என்னுடைய நாலெட்ஜிலே இந்த சங்கீதத்தை எஸ்ரா எழுதியிருப்பார் என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த சிறையிருப்பின் காலங்கள் இதெல்லாம் அந்த நாட்களில் தான், இந்த எஸ்ரா நெகேமியா இவருடைய காலங்களில். சரி, இப்பொழுது சியோனின் சிறையிருப்பு இங்கே பார்க்கிறோம். அதிலிருந்து ஒரு திருப்பம். அது ஆச்சரியமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறது. ஏனென்றால் சியோனுடைய அந்த சிறையிருப்பு திரும்பினது இது ஒரு பெரிய அற்புதமாக இருக்கிறது. அது பார்க்கும்போது அவர்களுக்கு இது நிஜமாக நடந்ததா ஒரு சொப்பனமா என்று சொல்லி அவர்கள் யோசிக்கக்கூடிய அளவில் அது ஆச்சரியமான காரியங்களாய் நடந்தது. கடைசி வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறான். ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று பாஸ்டர் அவர்கள் ஆராதனை நடத்தும் போது கூட ஒரு நல்ல அறுவடையை குறித்து அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டாகும். சரி, இந்த அறுவடைக்கு முன்பதாக நல்ல ஒரு அறுவடை உங்களுக்கு உண்டாகும். அந்த அறுவடைக்கு முன்பதாக ஒரு அழுகை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருந்தது. ஒரு அறுவடைக்கு முன்பதாக எல்லாருக்குமே இருக்கும். சும்மா போய் அறுவடை பண்ணிட முடியாது. ஒரு எழுத்தின் பிரகாரமே ஒரு வயலில் அறுவடை பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்பதாக அந்த வயலை மண்ணை பண்படுத்த வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதை உழ வேண்டும், எல்லாம் நேர்த்தியாக செய்து அதன் பிறகு எரு போட்டு விதைத்து இல்லாவிட்டால் நாற்று நட்டு அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் களை எடுத்து பூச்சி கொல்லி மருந்துகளை அடித்து இவ்வளவு பாடுகள் பட வேண்டியது இருக்கிறது. இது எல்லாமே இந்த வருத்தத்தின் நேரங்கள் தான். ஆமாம், யாராவது காலமே எழும்பி வயலை உழ போகிறவங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்களான்னா போக மாட்டாங்க. அவங்களுக்கு கடமை, அதனால் அதை போகிறாங்க. ஆமாம், கம்பெனியில் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்பீடாக நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக வேலைக்கு போகிற மாதிரியா போகிறாங்க. வேலைக்கு வந்து
9 மணி வேலைக்கு வந்தோடனே அவன் யோசிப்பான் எப்போ 5:30 மணி ஆகும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் மக்களுடைய மனநிலை. நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அனுபவமும் அப்படி தான் இருக்கிறது. பாஸ்டர் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் எந்த செய்தியை எடுத்தாலும் அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமாம், அது உண்மைதான். அதில் மறைந்திருக்கிறது, அதை யாரும் யோசிக்கிறது. இங்கேயும் இந்த 6ஆம் வசனம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு வருவான் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்துவையும் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால் அது உங்களுக்கு புரியும். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை, அப்படியானால் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவிலே வருத்தப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். சந்தோஷமாக வந்தார். புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதியிருக்கிறது, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தார். ரொம்ப திருப்தியாக தான் அவர் போய்கொண்டே இருந்தார். எங்கேயோ படுத்தார், எங்கேயோ தூங்கினார், எங்கேயோ வாழ்ந்தார். இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க, அவர் எங்கே தூங்கி இருப்பார், எங்கே படுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மலைகளில் எங்கேயோ கல் மேலே எங்கேயோ அங்கே தான் தூங்கிட்டு இருந்தார். இல்லை வேறு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் படுத்திருப்பார், இல்லை போட்டில் படுத்தாருன்னு சொல்கிறோம் பார்க்க. இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. அதெல்லாம் அவர் மனரம்யமாக பண்ணினார். ரொம்ப சந்தோஷத்தோடு தான் அதெல்லாம். அதனால அவர் வருத்தப்படலை. என்னை சிலுவையில் அறைவார்கள்னு சொன்னார். எல்லாம் அவர் முன்னதாகவே சொன்னார். ஆனால் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக முந்தின நாள் இரவிலே கொஞ்சம் அவருக்கு வியாகுலம் வருகிறது. இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாக அவர் மேல் அவரிலிருந்து விழுகிறது. அப்பொழுதுதான் அவர் ஒரு விசை ஆண்டவரத்தில் ஜெபித்து கேட்கிறார், இந்த பாத்திரம் என்பது என்ன? இந்த பாதை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தம் வேண்டாம், உம்முடைய சித்தம். இப்பொழுது ஆத்துமாவை ரட்சிப்பில் நடத்தணும். ஆனால் அதற்கு முன்பதாக இவருக்கு வேதனை, ஆத்துமாவில் வேதனை வருகிறது. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில், தம்முடைய ஆத்துமாவை, அந்த ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாக. இப்போ அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார், ரொம்ப திருப்தியாக உட்கார்ந்துருக்கிறார். நான் அடிக்கப்பட்டதுனால தானே இத்தனை கோடி மக்கள் ரசிக்கப்பட்டுருக்கிறாங்க, என்னை அறிஞ்சிட்ருக்கிறாங்க, இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தாரு. அவர் தன்மை தாமே வறுமையாக்கி அடிமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார், தன்னை தாழ்த்தினார். இப்பொழுது அவர் என்ன பண்ணுறார்? ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு சந்தோஷமாக இருக்கிறார். இங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அறுவடை, ஒரு புது வாழ்வு உங்களுக்கு வருவதற்கு முன்பதாக கொஞ்சம் வாழ்க்கையில் கசப்புகள் வரும், வெறுப்புகள் வரும். நாமும் கூட அநேக நேரத்தில் சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் ஆண்டவரே இவ்வளவு. என்னுடைய கடந்த கால வாழ்வை பார்க்கும்போது நான் அதிகமாக நெருக்கப்பட்ட போது, கடனில் கஷ்டப்பட்ட போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் இதுதான், என்னை இவ்வளவு நீர் வறுத்தெடுத்தால் தான் நான் உண்மை விசுவாசிப்பேனா? இயேசு நல்லவர் என்று தானே சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வருத்தம் வர வேண்டுமா? அப்படி நான் வருத்தி என்னை சோதனை மேல் சோதனை வந்து என்னை பாடுபடுத்தினால்தான் நான் உண்மை நம்புவேனா? இல்லையே, நான் நம்பிட்டு தானே இருக்கிறேன் என்று நான் சொன்னது உண்டு. ஆமாம், ஆனாலும் கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு இவ்வளவு காரியம் வந்ததே என்று ஆண்டவரத்தில் கசந்தது கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு மெல்லிய சத்தம் என்னுடைய காதலை கேட்கும்.
நான் வீட்டை விற்கும் போதும் எனக்கு கேட்குறது, ஈசாக்கை போல பாவனையாக நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு நல்லாக கேட்குறது. ஆமாம், நான் ஓடி போய்விடுவேன், நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிவிடுவேன் என்றெல்லாம் ஆட்கள் நினைக்கும் போது எனக்கு மலேசியாவிலிருந்து அழைப்புகள் வருகிறது. அப்போ கூட நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கேயும் போக மாட்டேன், இதே இடத்துல உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன்னு சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆமாம், ரொம்ப தெளிவாக இருந்தது. எனக்கு பல ஊழியர்கள் என்னுடைய சோதனைகளில் என்னுடைய ரூட்டை மாற்ற பார்த்தாலும் கூட எனக்கு தெளிவான தரிசனமும் இருந்தது, வார்த்தையும் இருந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறது, நீங்கள் ஒருவேளை பல சோதனைகள் பாடுகள் வழியிலே போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்காமல் அடைபட்டு போகக்கூடாது. அந்த ஜீவிதத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள கனெக்ஷன் ஒருபோதும் ஒரு வேதனையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கேட்குற, ஆண்டவரை ஏன் எனக்கு இவ்வளவு, அது கேட்டுட்டு போங்க, பரவாயில்ல. ஆனால் அது மன ரீதியில் ஒரு வேதனையோட ஆண்டவரத்தில் சொல்லாதுங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. சரி, இப்பொழுது சியோனின் சிறையிருப்பு எழுத்தின்படியாக சியோன் அது நமக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஒரு பட்டணம், அது சியோன். அந்த சியோன் சிறைப்பட்டு போனது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சியோன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்த ஆண்டுகள் வேற, அது வேற. பாபிலோனிலே சிறையிருப்பில் போன காலம் வேற. நல்லா தெரிந்து கொள்ளணும். அன்றைக்கி 430 வருஷம் 450 வருஷம்னு சொல்கிறாங்க. அது ஆபிரகாம் அந்த யோசேப்பு அங்கே போய் யாக்கோபு சந்ததியெல்லாம் அங்கே போய் குடியேறி அப்படியே வாழ்ந்த காலங்கள் அது. அவர்கள் அதிலிருந்து பாலந்தேன் ஓடுற கானானாகிய அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். அது எகிப்தை விட்டு வந்தது. எகிப்தை விட்டு வந்து தேவனை மையப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்திலே தான் நேபுகாத் நேச்சார் மற்ற ராஜாக்கள் எல்லாம் அங்கே போய் எருசலேமை சூறையாடி சிறையிருப்புக்காக மக்களை பிடித்து கொண்டு போன காலம். அது 70 ஆண்டு காலம் என்று சொல்லி நாம் தானியேலிலே பார்க்கிறோம். எரேமியாவினாலே அது உரைக்கப்பட்டது. இந்த எகிப்தும் பாபிலோன் இது ரெண்டுக்கும் இடையே 2800 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. எகிப்து தேசம் என்று சொல்கிறது ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடக்கில் இருக்கிறதான ஒரு நாடு. ஆனால் பாபிலோன் என்று சொல்லுகிறது நாம் இப்பொழுது பார்க்கிற ஈராக் என்று சொல்லுகிற இடம். அங்குதான் நாம் பாபிலோன், அந்த நேபுகாத் நேச்சாருடைய காலங்களெல்லாம். எனவே நீங்கள் சிறையிருப்புன்னு சொன்னோடனே எகிப்தை நினைக்கக்கூடாது. ஆமாம், எகிப்தில் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து வந்துட்ட பிறகு இது நடந்த காரியங்கள். சரி, இப்பொழுது அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் ஏன் இதை உங்களுக்கு இப்படியாக நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், சியோன் என்று சொல்லுகிறது எழுத்தின்படியாக ஒரு தேசமாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ரட்சித்த பிறகு நம்மை அவர் சியோனாக குறிப்பிடுகிறார். சியோனுக்கென்று பேரிடப்பட்டவர்கள். அந்த சியோன் எதென்றால் வரப்போகிறதான பரலோக ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம், அந்த சியோனுக்காக பேரெழுதப்பட்டவர்கள், சியோனுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் தான் இப்பொழுது சியோன். அன்றைக்கு எழுத்தின்படியாக சியோனை சிறைபிடித்தார்கள். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் தான் மிருதகாயாக இருந்தாலும் சரி, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவாக இருந்தாலும் சரி, தானியேலாக இருந்தாலும் சரி, நெகேமியாவாக இருந்தாலும் சரி, நாகமான் வீட்டில் வாழ்ந்த சிறு பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள். அந்த சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆனது. இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் சியோன் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனம்.
இந்த ஜனம் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறது. அங்கே எழுதப்பட்ட சிறையிருப்பு ரெண்டு விதமான சிறையிருப்பு உண்டு. அதாவது ஒன்று ஜெயிலில் போடப்படுகிறதான ஒரு சிறையிருப்பு. அப்போஸ்தலனாகிய பேதுரு போடப்பட்டார், பவுல் போடப்பட்டார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு போடப்பட்டார். இப்படியாக சிறைச்சாலையிலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் 42ஆம் அதிகாரம் யோபை குறித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னா அவர் ஜெயிலில் இல்லை. அந்த சிறையிருப்பு என்ன சிறையிருப்பு என்று சொன்னால், வாழ்க்கையிலே நடந்த நாசமோசங்கள், அதனாலே வந்த அவமானங்கள், அதனாலே வந்த கண்ணீர், அதனாலே வந்த வேதனை, அதனாலே வந்த நஷ்டங்கள், அதனாலே வந்த நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு. யோபுக்கு வந்த சிறையிருப்பு என்ன சிறையிருப்பு? நான் இப்போ எல்லாம் சொல்லிட்டேன், வேகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நிந்தை, அவமானம், கண்ணீர், வேதனை, பரிகாசம், மற்றவர்கள் குத்தி குத்தி பேசுறது. அவர் சொல்லுவார் அல்லவா, இந்த பசங்க எல்லாம் என்னை இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறாங்க. என்னுடைய மந்தையை காக்கும் நாய்களோடு கூட இவங்களுடைய அப்பாவை பெற்றோரை நான் வைக்கிறதுக்கு நான் கூசாமல் வச்சுருந்தேன். அவங்க எப்படி இருந்தவங்க, என்னுடைய மந்தையை காக்கும் நாயை காத்தவர்கள். இப்போது அவன் பிள்ளை என்ன பண்ணுது, இப்போ என்ன பரிகாசம் பண்ணுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் இந்த சிறையிருப்பில் இருக்கிறார்கள், நீ பேசு தைரியமா என்று சொன்னார். சில நேரங்களில் கிறிஸ்தவ ஜீவியம்தான், ரட்சிக்கப்பட்ட நாம் தான், தேவன் நம்மை பரலோகத்துக்கு அழைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர், நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பங்கள் நிறைவேறாத சூழ்நிலை. இப்போ சிறையையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சிறையில் இருக்கிறவனுக்கு சுகமான வாழ்க்கை, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல சுகமாக கட்டில் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு சாதாரண ஒரு கைதி போவார்களானால் அவருக்கு ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. ஒரு ட்ரௌசர் மட்டும்தான், மேலே சட்டை கூட இருக்காது, ஒரு பனியனை போடுறாங்க, நம்பர் குத்தி அனுப்புகிறாங்க. கொசு கடிக்கும், பாத்ரூம் சரியாக இருக்காது, குடிக்க தண்ணீர் சரியாக இருக்காது. நீ உன் மனைவியோடு பேச வேண்டும் என்னால் நினைத்தால் பேச முடியாது. ஆமாம், நான் சொல்கிறேன்ல, ரெண்டு விதம் இருக்கிறது. ஃபஸ்ட் கிளாஸ்லையும் இருக்குது, தேர்ட் கிளாஸும் இருக்குது. எங்கே? ட்ரெயினில் இல்லை, ஜெயிலில். ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நினச்ச நேரம் எது வேணால் வருது. செல்ஃபோன் வருது, கஞ்சா வருது, பீடி வருது, எல்லாமே வந்துகிட்டே இருக்குது, வேலை எல்லாம் வருது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் ஜெயிலில் போவானால் அவனுடைய வேதனை கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. அவன் நினைத்த ஆளோடு பேச முடியாது, நினைத்த காரியத்தை வீட்டில் செய்து முடிக்க முடியாது, தொழிலில் செய்ய முடியாது, அவனால் சிரிக்க முடியாது, அவன் நினைத்து நினைத்து அழுவான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுலேயே ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று தவறு செய்து போய் அழுறவங்க, ஒன்று தவறே செய்யாமல் போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அதே சேம் கேட்டகரி தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அதே கண்ணீர். நினைத்த விருப்பங்கள் நிறைவேறவில்லை, எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறவில்லை. என் பிள்ளையோடு மகளோடு பேச வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் மகள் முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள். ஃபோன் போட்டால் நீ யார், அம்மா பேசுகிறம்மா, நீ எல்லாம் எனக்கு அம்மாவே கிடையாது, வேலையை பார். அப்படியானால் நாம் சொந்த பந்தங்களோடு அந்த சொந்த பந்தத்தை கொண்டாட முடியவில்லை. நேற்றைக்கு ஒரு சகோதரன் சொல்கிறார் என்னிடத்துல, சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் சார், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் சார் அப்படின்னு. அவருக்கு 2 பிள்ளைங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி பசங்க கிடையாது, சின்ன பையன் கல்யாணம் ஆகி உடனே அவனுக்கு ஒரு குழந்தை. அவர் சொல்கிறாரு, அந்த குழந்தைய நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான் சார். அவனை பெற்று ஆளாக்கி படிக்க வைத்தேன் சார். அவன் கல்யாணம் ஆன பிறகு அவனுடைய மனைவியினுடைய நகையை கொண்டு அடமானம் வச்சுருக்கிறான், 1.5 லட்ச ரூபா கடன் ஆகிட்டேன்னு சொல்கிறான். என்ன பண்ணி கடன் ஆனான்னு தெரியாது. என்கிட்ட வந்து நான் செத்துற போகிறேன், இல்லைன்னா என் கடனை கொஞ்சம் அடைக்கிறது ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் சார், அதை எடுத்து அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த கடனெல்லாம் அடைச்சேன். அவன் இப்போ கேட்டால், நீ பெற்றவன் கடமை செய்த வேலையை பாருன்னு சொல்கிறான்.
எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்க. தெய்வ பிள்ளையே, சிறையிருப்பு இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பு இருக்கிறது. அநேகர் இந்த சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்தங்கள் இருக்கிறது, பந்தங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், வேதனைகள், மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள். இதெல்லாம் சிறையின் அனுபவங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமாம், சிறையின் அனுபவங்கள், வேதனை. இந்த சிறைச்சாலையில் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, என்னுடைய சிறையிருப்பு எப்பொழுது மாறும்? உங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகும். அந்த சிறையிருப்பு மாறும். இப்போ நீங்கள் அழுது கொண்டே விதைக்கிறீங்க. இந்த விதை எதை குறிக்கிறது என்றால், எழுத்தின்படியாக நாம் ஒரு தானியத்தின் விதையாக இருந்தாலும், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டே விதைக்கிற விதை ஜெபங்கள். நீங்கள் அழுது கொண்டே ஜெபிக்கிறீர்கள், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறீர்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளை ஒருவேளை நீ எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாதுன்னு ஒருவேளை கடினமாக பேசினாலும் கூட நீங்கள் அழுது கொண்டு ஜெபியுங்கள், அதில் தவறில்லை. ஆனால் ஒருபோதும் சொல்லாதுங்க, இந்த கண்ணீர் ஒன்றை சும்மா விடாதுடா அப்படின்னு சொல்லாதுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கண்ணீர் ஒன்றை சும்மா விடாதுடா, நீ நான் பெத்த பிள்ளை தான், ஆனால் என் வேதனை, உன் கண்ணீர் ஒன்றை சும்மா விடாது. இது என்னது? சாபம். இது விதை அல்ல, சாபம் என்கிற விதை. ஒருபோதும் சொல்லாதுங்க, ஒருபோதும் சொல்லாதுங்க. இது என்னை ஆண்டவர் இந்த பாதையிலே கொண்டு போகிறார். என்னுடைய சிறையிருப்பு இது. இந்த சிறையிருப்பு மாறும் ஒரு நாள். அந்த சிறையிருப்பு, நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த சிறையிருப்பு எனக்கு மாறாதுன்னு நினைக்காதுங்க. அந்த சிறையிருப்பு மாறும்போது நீங்கள் சொப்பனம் பார்த்தது போல இருக்கும். இல்லையா சொல்லலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றாக தெரியும், அதனால் நான் வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். அந்த ஏரோது யோவானை சிரச்சேதம் பண்ணிவிட்டான், அவனை வெட்டி விட்டான், கொலை பண்ணி விட்டான், ஜெயிலில் வைத்து கொலை பண்ணி விட்டான். இப்பொழுது அந்த வசனம் வாசிங்க, யாக்கோபையா வாசிங்க, யாக்கோபை வாசிங்க. 12:2 யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று. இப்போ யாக்கோபை கொலை செய்து விட்டான். அதெல்லாம் அப்போ தீபாவளி கொண்டாடுறாங்க யாரு? யூதர்கள். இப்போ அடுத்தது யாரை குறி வைக்கிறாங்க? பேதுருவை குறி வைக்கிறாங்க. நன்றாய் கவனிக்க வேண்டும். பேதுருவை பிடிச்சாச்சு, ஜெயிலில் போட்டாச்சு. 4 போர்ச்சேவர், 4 வகுப்புகள் காத்து கொண்டிருக்கிறாங்க. காயில் விலங்கு, நமக்கு தெரியும். ஐயா நிம்மதியாக தூங்குறாரு. யாரு? பேதுரு. நாளைக்கு பொழுது விடிஞ்சா என்னது? இவரை கொலை பண்ண போகிறாங்க. ஆனால் இவர் எப்படி தூங்குறாரு? நிம்மதியாக தூங்குறாரு. இல்லையா சொல்லலாமா? ஆமாம். பவுல் சொல்வார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமாம். அவர் என்ன நோக்கத்தில் அதனுடைய தமிழ் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், எனவே சாவு வந்தால் கூட நான் அவருடைய சமூகத்தில் போயிடுவேன், எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். நான் ஜீவனாக கிறிஸ்துவை கொண்டிருக்கிறேன், எனக்கு சாவு வந்தால். அதனால் பேதுரு நினச்சிருப்பார், நான் இப்போ சொல்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, வச்சவனுக்காக ஊழியம் செய்கிறேன், எடுத்த இடத்துல நேராக வந்துடுறேன். இதை விடும் அது மேலான வாழ்வு. நிறைய பேர் இங்கே கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எப்படி சிரிக்கிறீங்களா? இல்லையா? இங்கே இருக்கிறது வாழ்ந்தா கர்த்தருக்காக ஏதோ செய்துட்டு போகிறேன், வந்துட்டா இதோடவும் மேலான நல்ல வாழ்வு. அங்கே எந்த தொந்தரவும் இல்லை. ஆமாம், ஒரு தொந்தரவும் இல்லை, அருமையான வாழ்வு. அங்கே வந்துடுறேன். இதுதான். அப்படி தான் பேதுருக்கு அந்த நினைவு இருந்தது. ஐயா உயிரோட வச்சா ஊழியம் செய்ய போகிறேன், வந்தால் அங்கே வந்துடுறேன்.
அதுக்கு ஏன் நான் போய் அழுதுட்டு ராத்திரி எல்லாம் அழுதுட்டு உட்காந்துடணும்? அவர் நிம்மதியாக தூங்குறாரு, சபையார் ஊக்கமாக ராத்திரி எல்லாம் நைட் ப்ரேயர் நடத்துகிறாங்க. இதுதான் நான் சொன்னேன். இப்பொழுது என்ன நடக்கிறது? திடீரென்று அவன் படுத்திருந்த ஜெயிலில், சிறைச்சாலையில் தூதன் வருகிறான். அறையிலே வெளிச்சம் வருகிறது. அவனை தட்டுகிறான். எலும்பு எலும்பு. அவன் எழும்பினான். உன் வஸ்திரத்தை போர்த்திட்டு வா, என் பின்னாடியே வா. வருகிறார்கள். இப்போ ஜெயில் அந்த இடத்துல என்ன ஆச்சு? சங்கிலிகள் எல்லாம் கலண்டு கீழே விழுந்தது. இப்பொழுது வெளியே வர்றாங்க. கதவு தானாய் திறவுகிறது. அப்படியே கடைசி மெயின் கேட்டுக்கு வர்றாங்க. இருப்பு கதவண்டே வந்தபோது அது தானாய் திறக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்க ஆண்டோடைய அற்புதம். இப்போ அவங்க அங்கே என்ன சொல்லுகிறாரு? அங்கே அவன் என்னவா நினைச்சானாம்? தான் ஒரு தரிசனம் காண்கிறவனாய் நினைக்கிறான். ஆனால் எங்கள் தரிசனம் சில நேரங்களில் நம்ம காண்கிற தரிசனம் அப்போ நிறைவேறாததாக இருக்கும். பின்னால் ஒருவேளை நிறைவேறலாம். ஆனால் இவனுக்கு அப்போவே நிறைவேறுகிறது. புரிகிறதா உங்களுக்கு? தரிசனம். ஆமாம். சில ஆளுங்க சொப்பனம் காணுவாங்க. சொப்பனம் கண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டையாவது அப்படி சண்டை போடுவாங்க, குத்து சண்டை. அந்த சண்டையில் ஒரு அடி அடிப்பாங்க பாருங்கள். பக்கத்தில் மனைவி படுத்திருந்தா அவங்க மேலே போய் துப்புன்னு விழும் அடி. டைரெக்டாக விழுது. இவங்க பார்க்குறது என்னது? சொப்பனம். ஆனால் என்ன நடக்குது? நேரடியாக அடியே விழுந்துருது. அதுபோல் இவருக்கு நேரடியாக நடக்கிறது எல்லாம். ஆனால் எது? இவர் தரிசனம் காண்றேன்னு நினைக்கிறாரு, ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது. ஆனால் அநேக தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் நடக்காது. பொழுது விடிஞ்ச பிறகு பார்த்தோம், ஐயோ நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி பார்த்தனே அப்பா அப்படின்னு யோசிப்போம் நம்ம. இதெல்லாம் சொப்பனங்கள். சொப்பனங்கள் மாயையான சொப்பனங்கள். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வருமா? இப்படி பல சொப்பனம் வர்றதுக்கு பல காரணங்கள்லாம் இருக்குது. கத்தர் காட்டுற சொப்பனம் உண்டு இதெல்லாம். ஆனால் இவனுக்கு தரிசனம் காண்கிறது போல தான் இருக்கிறது. ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது. அதைத்தான் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நான் இப்பொழுது சொல்கிறது நீ எழுதி வைத்துக்கொள். உன் கஷ்டமெல்லாம் ஒரு நாள் மாறும். நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய் அது மாறும். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் வரும். அப்பொழுது நீ யோசிக்கும் போது இதெல்லாம் சொப்பனம் கண்டது போல தான் இருக்கு. எப்படி நடந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஆமாம். சகோதரர் முருகானந்தம் டேஸ்ட்டாக சமைச்சு போட்டதுனால நான் அவருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லலை. அது பல மாதங்களுக்கு முன்பதாகவே நான் அவருக்கு ஜெப விண்ணப்பம் கொடுக்குமே சொல்லிட்டேன். உங்களால் செய்ய முடியாத அளவு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. அது அப்போவே சொன்னேன். அது இன்னும் நடக்கும். நீங்கள் குரூப் ஆளை வச்சு பண்ணுவீங்களாம் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் எப்படி நமக்கு சொப்பனம் காண்றது போல தான் இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாம். ஏன்னால் நான் 30 லட்சம் ரூபா கடன் 54 பேருக்கு கடனாக இருந்தேன். இப்போ பார்த்தா அது சொப்பனம் கண்டது போல தான் இருக்கு. ஆக்சுவலாக நடந்துதான் பார்த்தா சொப்பனம் போல தான் இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, யூடியூப் வழியாக நீ கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன்னுடைய சிறையிருப்பின் வாழ்வு ஒரு நாள் மாறும்போது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புது வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். இப்பொழுது இருக்கிறது போல நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். 2வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 18ஆம் அதிகாரமாக அந்த ஆபிரகாம் இருந்த கூடாரத்துக்கு வருகிறார்கள். 18ஆம் அதிகாரத்திலே தூதர்கள் வருகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99 வயது. சாராளுக்கு 89 வயது. இந்த அம்மாவுக்கு இந்த பெண்களுக்கு உரியதான அந்த மாத வழிபாடுகள்லாம் நின்று போய்விட்டது. அதன் பிறகு கர்ப்பம் தரிக்கிறதற்கு முடியாது. ஆனால் தேவதூதன் வந்து சொல்கிறான்,
அடுத்த வருஷம் உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு. இதை கேட்ட உடனே சாராள் என்ன பண்ணினாலாம்? நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனாவது வசனம்? 11ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. சாராள் என்ன பண்ணுகிறாள்? தன் 12ஆம் வசனம், தன் உள்ளத்திலே சிரிக்கிறாள். நான் கிழவியும், நான் கிழவியா இருக்கிறேன், என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும், என் ஆண்டவர் என் ஹஸ்பண்ட் வேற வயசான ஆளு, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எனக்கு இனிமேல் ஒரு சந்தோஷம் வருமா ஐயா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இப்படி உன் மனைவி சிரிக்கிறாப்பான்னு. அதுக்கு அவ உடனே பக்கத்தில், ஐயோ நான் அப்படி இல்லையே. இல்லை நீ சிரிச்ச. புரிகிறதா உங்களுக்கு? சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருக்குமா உங்களுக்கு? நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், அல்லேலூயா சொல்லலாமா? ஆனந்த சத்தத்தினாலே உன் நாவு, உன் வாய் கெம்பிரிக்கும். ஆமாம், யோவான் ஸ்நானகன், அந்த யோவான் பிறப்பதற்கு முன்பதாக அங்கே அவர்கள் பிள்ளை இல்லாமல் அவர்களும் முதிர்ந்த வயது, ஆனாலும் ஆராதனை பண்ணுகிறாள். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஆமாம் உனக்கு ஐயோ இது நடக்குமா? அதனால அந்த யார் அவர் சகரியாவா ஊமையாகிட்டார். நீ நம்பாததுனால நீ ஊமையாயிரப்போ. அப்புறம் அவனுக்கு முதல்ல சொல்லிட்டார், ஒரு பிள்ளை பிறக்கும், யோவான்னு பேரிடு அப்படின்னு. இப்போ இவர் ஊமையாகவே இருக்கிறார். பிள்ளை பிறந்துச்சு, பேர் வைக்கிற நாள் வருது. ஆமாம், இவன் அவன் இந்த அந்த காலத்தில் நம்ம ஸ்கூலில் போகும்போதெல்லாம் ஸ்லைட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க? நான் அப்படி தான், எங்கள் வாத்தியார் பிடிச்சி என் கையை பிடிச்சி அதை எழுதுடா, ஒரு ஒரு பல்பம் ஒன்று கொடுத்து, அந்த மாதிரி ஒரு எழுத்து பலகை அவர் வாங்கி பிள்ளைக்கு என்ன பேர் போடலாம் அவன் பேர் வைக்கிறாங்க. இப்போவே கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஆணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாமா, பொண்ணாக இருந்தால் இந்த பொண்ணு வைக்கலாம், நிறைய பேர் பேர் வச்சுட்ருப்பாங்க. அது மாதிரி அங்கே வந்து என்ன ஆகுது, பிள்ளை இப்போ பிறந்துச்சு, பேர் வைக்கணும். அவன் செய்கை காட்டி அந்த பழைய எங்கே கொண்டு வாயா அப்படின்னு, அதில் அவன் யோவான்னு எழுதுனான். அங்கே சொல்கிறாங்க, இந்த குலத்து நம்ம குலத்தில் இப்படிப்பட்ட ஆள் பேர் இல்லையே, யோ எழுதுனதையான்னு. உடனே அவன் வாய் பேச வச்சுச்சிங்க. ஊமையாக இருந்தவனுடைய வாய் என்ன ஆச்சு? பேசிட்டான். ஏன்னாலும் அவன் விசுவாசத்தினாலே கிரியை நடப்பித்தானே. விசுவாசிக்காத போது அவனுக்கு ஊமை. அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஓடுறாங்க. யார் ஓடுறது? எலிசபெத் ஓடுறாங்க மரியாதை பார்க்க. கிருபை பெற்றவளே வாழ்க, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன? வாய் நகைப்பினாலும் வாய் ஆனந்த சத்தத்தினாலும். கிருபை பெற்றவளே வாழ்க, எனக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி வந்தது, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு. அல்லேலூயா சொல்லலாமா? மரியாள் ஓடுனா அப்படி தானே எலிசபெத்துக்கு. அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை கழிப்பாயன ஆயிடுச்சான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்காண்கிறது போல இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்க போகிறது. சோத்திரம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்த, இது நான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வீடுங்களெல்லாம் அந்த வசனத்தை தான் நான் சொல்லி நான் ஜெபிப்பது ஆரம்பிப்பது வழக்கம். ஆனால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ உனக்கு பெரிய காரியம் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாச கண்ணினாலே பார். உனக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க. நீங்க நம்ம ஆண்டவர் குறைந்தவர் கிடையாது. எல்லா விதத்திலும் நம்மை ஆண்டவர் நல்ல விதமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அது நான் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எப்படி நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கை என்ன? ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தான், நம்மவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ வாழணுமோ அது மற்றதெல்லாம் என்ன பண்ணணும்? அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இது ஒரு ஜெபம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள்.
கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் அதுக்கு முந்தின அந்த அதிகாரம் முந்தின பகுதிகளை நீங்க பார்க்கும்போது, ஒரு இடத்துல போகிறார்கள், அங்கே தண்ணீர் இல்லை, கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? எலிசா சொல்கிறார், சுரமண்டலக்காரன் ஒரு சுரமண்டலத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. சுரமண்டலத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேசுகிறார். நீங்கள் என்ன காண மாட்டீங்க? காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர் இல்லை, வேதனை. இப்போ அவர் என்ன சொல்றாரு? முதல்ல வாய்க்கால வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி வரப்போகிறது என்ன, ஊருக்குள்ளால ஏறிற போகுது, ஆனால் காவாயை வெட்டுங்க. ஐயா, மழையே இல்லையே, காற்றும் இல்லையே, அதெல்லாம் பார்க்காத கர்த்தர் சொல்கிறார். வெட்டுனாங்க, எங்கேயோ போன தண்ணி இங்கே வந்தது. அல்லையா சொல்லலாமா? எங்கேயோ போன தண்ணி, அது இங்கே வர வேண்டிய தண்ணீர் அல்ல. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உன் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார், நீ கேட்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது பார்த்தீர்களானால் தேவாலயம் கட்டப்படுகிறது சாலோமோனுடைய நாட்களிலே. அங்கே சொல்லப்படும், இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு என் கண்கள் திறந்தவர்களும் செவியில் கவனித்துமா இருக்கும் என்று சொல்கிறார். அங்கே பார்க்கும்போது யோசபாத்தினுடைய நாட்களிலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவன் ஜெபிப்பதற்கும், அதாவது உபவாசம் இருப்பான், ஜனத்தை கூட்டுவான், எல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்? முன்னோர்களுக்கு செய்த அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் சொல்லி காமிப்பான். ஒரு 7-8 வசனங்களில் வரணும்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னாங்க, எங்கள் முன்னோர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தீராமே. எந்த வசனமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் இல்லை, 7ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்நிதிக்கு கொடுத்தீரே என்று கொடுக்கவில்லையா? முன்னோர்களுக்கு அவர் செய்ததான காரியங்களை இங்கே சொல்லி காண்பிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்போம். அப்படியான நீங்கள் ஜெபிக்கணும். யோசேப்பை போல என்னுடைய சிறை வாழ்க்கையை மாற்றி என்னை ராஜாவுக்கு அடுத்த இதில் கொண்டு வரோம். யோபுக்கு நடந்தது போல என்னை இரட்டத்தனையாக ஆசீர்வதியும். இப்படி இன்னும் முன்னோர்களுக்கு ஆண்டவர் செய்த, எப்படி எஸ்தருடைய நாட்களில் மிர்தாயை அழிக்க வேண்டும் என்ற ஆமானுக்கு, அங்கே ஆமானும் யூதர்களுக்கும் வந்த நிந்தையை மாற்றி, அந்த கலக்கத்தை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தீங்களே, என் வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அதான் எங்கே சொல்ல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்பி கொண்டு வருகிறவராம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், ராஜா ஒன்று நினைச்சானன்னா அவன் செய்தது தான். ஆனால் அவனுடைய இருதயத்தை, இப்போது தண்ணி வருதுன்னு வைங்களேன், நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் லேசாக மண்ணை தள்ளிட்டு போகிறீங்களோ அது அப்படியே அது வரும். அப்படியே இந்த பக்கமாக போவோம், அந்த பக்கமாக போவோம், எப்படி வேணும்னா கொண்டு போகலாம் தண்ணீர் வந்துட்டே இருக்கும்போது. ராஜாக்களின் இருதயத்தை நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்கிறவராம். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் முன்னோர்களுக்கு இதெல்லாம் செய்தீங்கப்பா, இரட்டத்தினான ஆசீர்வாதம். தாவீது இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தானே, லோத்து இழந்து போனதெல்லாம் ஆபிரகாமை மீட்டெடுத்துட்டு வந்தாரே, நாங்கள் எதையும் இழக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நிலத்தை அடமானம் போட்டிருக்கலாம், வீட்டை அடமானம் போட்டிருக்கலாம், நகையை அடம் வச்சிருக்கலாம். ஐயோ, இதை மீட்டுக்கொள்ள முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிங்க. இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்தீங்களப்பா, இவங்களுக்கெல்லாம் இப்படி செய்தீங்களே, என்னுடைய சிறையிருப்பை மாற்றும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல நான் முடிக்கப் போகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் தூண்டப்பட வேண்டும்.
எந்த விதத்திலும் நீங்கள் மனது சோர்ந்து போகக்கூடாது. எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை நம்பி திடனாயிருங்கள். நீதிமான் சிங்கத்தை போல நிற்பானாம். ஏதும் பிஸ்னஸில் தோல்வி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நான் ஏன் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், எல்லா விதத்திலும் நான் சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் நான் மேலே வந்த ஆள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அந்த காலங்களிலெல்லாம் 40,000 50,000 சம்பளம் கொடுக்கணும். அந்த 40,000 50,000 கடன் வாங்கி தான் கொடுத்தேன். வேலையில் 15 நாள் ஆனாலும் என் ஒர்க்கரை நான் வேலையை விட்டு போக சொல்ல மாட்டேன். ஒன்ஸ் என் கம்பெனியில் கால் வச்சுட்டானுன்னா வேலை இருக்குதோ இல்லையோ அவனுக்கு லே ஆஃப் கொடுக்கறது, வீட்டுக்கு போகிறது எல்லாம் பண்ண மாட்டேன். கடன் வாங்கியாவது அவனுக்கு சம்பளத்தை கொடுப்பேன். அது என்னுடைய பழக்கம். அப்படி எத்தனையோ மாதங்கள் நான் அப்படி கொடுத்துருக்குறேன். அதாவது மாத கணக்கில் அப்படின்னு இல்லை, ஒரு மாதத்தில் 15 நாள் கூட வேலை இல்லாமல் இருக்கும். எனக்கு தெரியும் வேலை இல்லை, பரவாயில்ல, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நான் செய்தது மாதிரி நீங்கள் செய்யுங்க. எனக்கு சில ரெகுலரான ஜாபுகள் வரும், அது எப்போ வரும்னு தெரியாது. அந்த ஜாபை நான் செய்து வைப்பேன். பணத்தை போட்டு இது வருமா வராதான்னுலாம் சந்தேகப்பட மாட்டேன். ஒரு நிமிடம் தான் ஆண்டவரத்தில் கேட்பேன், ஆண்டவரே, அதாவது பார்த்தீங்களா எனக்கு ஒரு ஜாப் உண்டு. இந்த வால்வு இருக்குது பாருங்கள், வால்வை ஓப்பன் பண்ணுறது பஸ்ஸு ஷேரிங் மாதிரி இருக்கும். அதில் 200 mmலேருந்து 1000 வரைக்கும் வரும். 200, 300, 350, 400, 450, 500. இப்போது எல்லாத்தையும் நான் செய்ய மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை நான் எதை செய்யணும்னு கேட்பேன். அவர் சொல்கிறார் 400ல் ஒரு 50 செய். என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது 400ல் 50 மெட்டீரியல் வாங்குவேன். அது செய்யணும்னா 40,000 30,000 செலவு பண்ணணும். வேலை இல்லாத இருக்கிறதா அதை செய்ய, அதை வளைக்க கொடுப்பேன், அவனுக்கு கூலி கொடுப்பேன். அது மிஷினிங் வேணால் சிஎன்சியில் போகும், எல்லாம் பண்ணி ட்ரில் போடணும், எல்லாம் வெல்டிங் எல்லாம் பண்ணு. வேலை முடிஞ்ச உடனே 100 நம்பர் பண்ணணும்னா 100 நம்பருக்கு 400ல் ஆர்டர் வருங்க. இல்லையா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளையை. அந்த மாதிரி விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும். ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் மெட்டீரியல் வாங்குறதில்ல. ஆர்டர் வருதோ இல்லை, 5 மூட்டை அரிசியை இறக்கி வைங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார், பிரியமான. எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு செய்தீங்களே, இவங்களுக்கு செய்தீங்களே, எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு செய்யுங்க என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு நீ விதை எப்படி அறுப்பாய்? கெம்பீரத்தோடு. இயேசு அறுத்தார். ஆமென். அவர் வியாகுலப்பட்டார், வருத்தப்பட்டார், இரத்தம் சிந்தினார், கண்ணீர் சிந்தினார். ஆனால் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு இப்பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்கு அவர் கூப்பிடுகிறார். வர்றாங்கங்க, லைனில் வந்து நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான், விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது, உங்களை வழிகாட்டினவன் யார்? புரிகிறதா உங்களுக்கு? ஆத்துமா அறுவடையை நீங்கள் காண்பீர்கள், ஆத்துமா ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள்.